எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட லீட் கோட் ப்ராப்ளம் ஆஃப் த டே டயகனல் ட்ரைவர்ஸோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுப்போம். பாருங்க இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா தான் குடுத்திருப்பாங்க. ஒரு 2டி மேட்ரிக்ஸ் வந்து அவங்க குடுத்திருப்பாங்க. இப்படி ஒரு கிரிட்டா. நம்ம என்ன அவுட்புட்டா குடுக்கணும்னா ஒரு 1டி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த 1டி மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா, இந்த 2டி மேட்ரிக்ஸ வந்து நீங்க டயகனலா ஜிக்ஸாக்கா ட்ராவர்ஸ் பண்ண மாரி இருக்கும். பாருங்க. ஸோ 1, 2, 4, 7, 5, 3, 6, 8, 9. இங்கேயும் 1, 2, 4, 7, 5, 3, 6, 8, 9. ஸோ அப்படிதான் நீங்க இந்த 2டி மேட்ரிக்ஸ வந்து நீங்க டயகனலி ட்ராவர்ஸ் பண்ணி ஒரு 1டி அரே அவுட்புட்டா குடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டயகனல் ஒரு எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டயகனல் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருந்தாலும், ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, நீங்க வந்து ஜிக்ஸாக்கா போகும்போது சரியா? ஸோ ஓகே. டயகனல் ஈஸி, பட் கோயிங் டயகனல் பிளஸ் ஜிக்ஸாக் இஸ் ஹார்ட்ன்னு சொல்லலாம். ஸோ பாருங்க லைஃப்லயும் ப்ராப்ளம்ஸ்லயும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அதோட ஈஸி ஆஸ்பெக்ட் வந்து கண்டுபிடிங்க. ஸோ அந்த ஈஸி ஆஸ்பெக்ட் வந்து சால்வ் பண்ணிட்டு, அப்புறம் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அந்த ஈஸி ஆஸ்பெக்ட்னாலவே சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ இந்த ப்ராப்ளமோட ஈஸி ஆஸ்பெக்ட் என்ன? டயகனலா இருக்கிறது. ஹார்ட் ஆஸ்பெக்ட் என்ன? அந்த ஜிக்ஸாக் போடுறது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெறும் இந்த டயகனல்ஸ் எடுத்து அது ஒரு ரிசல்ட்ட வந்து கொஞ்சம் ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஜிக்ஸாக்கா கொண்டு வரலாம்ன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ அந்த ப்ராப்ளம் அப்ரோச்ச தான் பார்க்க போறோம். குயிக்கா போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட அப்ரோச்சா இருக்க போகுது. பாருங்க அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்படி ஜிக்ஸாக்கா பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த ப்ராப்ளம் வந்து சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு, ஆல் தீஸ் டயகனல்ஸ நான் வந்து ஒரே டைரக்ஷன்ல எடுக்கிற மாரி நான் கோட் எழுத போறேன். ஸோ 2, 4, 3, 5, 7, 6, 8 அண்ட் 9. ஸோ ஆல் தீஸ் டைரக்ஷன்ஸ் நான் வந்து இப்படி கீழ போகுற மாரி நான் ட்ராவர்ஸ் பண்ண போறேன். சரியா? மேட்ரிக்ஸ. நீங்க இப்ப கேட்கலாம் ப்ரோ, அவங்க கேட்டத கொஸ்டினே நீங்க இந்த ரெட் லைன்ஸ்லாம் மேல போகுது. நீங்க எல்லா ப்ளூ லைனையும் கீழ வர மாரி ட்ராவர்ஸ் பண்ணணும்னு சொல்றீங்களே. என்ன ப்ரோ இதுன்னு கேட்கலாம். சரியா? ஸோ சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லா டயகனல்ஸையும் இந்த டைரக்ஷன்ல வந்து ட்ராவர்ஸ் பண்ணிட்டு, ஸோ ஆல் தீஸ் பாருங்க. ஸோ இதுதான் மை 0த் டயகனல், 1st டயகனல், 2nd டயகனல், 3rd டயகனல் அண்ட் 4th diagonal. இப்போ ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, all the even numbered indexes. So 0th diagonal, 2nd diagonal and 4th diagonal. All these diagonals are reverse direction. பாருங்க. So 0th diagonal வந்து reverse direction, 2nd diagonal வந்து reverse direction and 4th diagonal வந்து இந்த red color line reverse direction. So all the um, even number index diagonals are red color lines. சரியா? So என்ன பண்ண போறேன்னா, all these elements நான் வந்து ஒரே directionல வந்து traverse பண்ணிட்டு ஒரு இன்டர்மீடியரி அரே ஒரு இல்ல இன்டர்மீடியரின்னா, நீங்க ரிசல்ட் அரே தானே நீங்க தேட பார்க்குறீங்க. ரிசல்ட் வில் பி த ஃபைனல் 1டி அரே. சரியா? நான் என்ன ஒரு இன்டர்மீடியரி, நான் ஒரு டயகனல் அரே. ஸோ இந்த டயகனல் அரே என்ன கன்சிஸ்ட் பண்ண போகுதுன்னா, ஸோ தட் பர்ட்டிகுலர் டயகனலோட எலிமெண்ட்ஸ நான் வந்து சேர்க்க போறேன். சரியா? ஸோ ஆல் தீஸ் ஈவன் இன் திஸ் அரேல நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டயகனலா எலிமெண்ட்ஸ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் அரேல வந்து சேர்த்துவேன். அப்புறம் இந்த டயகனல் அரே வந்து ரிசல்ட் அரேக்குள்ள போய் சேர்த்துவேன். ஆனா, ஃபார் ஆல் தி ஈவன் இண்டெக்ஸ்ட் டயகனல்ஸ் நான் ஒரே ட்ரிக் பண்ணுவேன். பிஃபோர் ஐ ஆட் திஸ் இன்டர்மீடியேட் டயகனல் டூ மை ரிசல்டன்ட் அரே, நான் வந்து இந்த டயகனல் லிஸ்ட்ட வந்து நான் ரிவர்ஸ் பண்ணிட்டு எலிமெண்ட்ஸ வந்து ரிசல்ட்குள்ள ஆட் பண்ண போறேன். ஸோ அது எப்படின்னு ஒரு 2, 3 எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆனா, சோ இந்த டயகனல் ட்ராவர்சல் ஃபங்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். டயகனல் ட்ராவர்சல் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, இந்த டயகனல் ஆ இன்டர்மீடியேட் ரிசல்ட் வந்து அ கிரியேட் பண்ண விடும். சரியா? நம்ம. சோ இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்ட், ரோ அண்ட் காலம் வந்து அக்செப்ட் பண்ணும் இந்த டயகனல் ஃபங்ஷன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ரோ அண்ட் காலம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டயகனல் என்னவா இருக்கும்? 0,0வா இருக்கும். சரியா? இப்போ வந்து கிரியேட் அன் எம்ப்டி லிஸ்ட் ஆஃப் டயகனல். சோ அதுதான் பண்ணிருக்கோம். கிரியேட் அன் எம்ப்டி லிஸ்ட் ஆஃப் டயகனல். while c is not less than 0 and r is within the number of rows. சோ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இப்படி கீழ வர போறோம்ல. சோ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் திஸ். சோ while c இங்க வந்து c வந்து is equal to 0 and r is equal to 0. சரியா? நான் வந்து so how do I go to suppose நான் இந்த எலிமெண்ட்ல இருந்தேன்னா I have to go to the diagonally to the bottom left element. So எப்படி பண்ண போறேன்? I have to increase the row by 1 and I have to decrease the column by 1. So so அதான் நான் இப்ப போட்டிருக்கேன். While the row is still less than the number of rows and the column is greater than or equal to 0. நான் வந்து இந்த கண்டிஷனை செக் பண்றேன். So this column and row should still be within my matrix. So while C is not less than 0, less than 0 ஆச்சுன்னா என் matrix விட்டு போயிடும். And R is within the number of rows. So R வந்து is equal to rows or greater than rows போச்சுன்னா it's gone out of the matrix. So வந்து add the matrix of R, Z to diagonal. So matrix of R, C என்ன இங்க 0, 0. So this one I added to the diagonal. சரியா? Now I have to go to the bottom left matrix element. So அதை எப்படி பண்ண போறேன்? By move left by decreasing column by 1. So column will be equal to -1 and row வந்து கீழ போகணும். So row கீழ போகும்போது நான் move down by increasing the row by 1.
ஸோ என்ன ஆகுது? ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் கோயிங் டு திஸ் மேட்ரிக்ஸ் பிளாக் சரியா? ஆனா இந்த மேட்ரிக்ஸ் பிளாக்கே இல்ல. ஸோ வி டோன்ட் கன்டின்யூ வித் திஸ் வைல் லூப் அண்ட் வி ரிட்டர்ன் த டயகனல். ஸோ ரிட்டர்ன் பண்றோம் டயகனல். பாருங்க இப்பதான் ஒரு கீ ஸ்டெப் வரும். So when I return a diagonal and try to add it to my resultant array, நான் வந்து இப்போ பார்க்கணும். Should I add it in that direction itself or should I reverse and add the diagonal? பாருங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்? For all the even index diagonals. So இந்த diagonal 0 diagonal, 2 diagonal, 4 diagonal சரியா? All these diagonals should be reversed. So அதை எப்படி செக் பண்ண போறேன்னா இங்க தான் ட்ரிக் பாருங்க 0,0, 0,2 1, 2, 1, 3, 0, 1. All the even index diagonal பாத்தீங்கன்னா அவங்க I plus j value will be even. So this is 0 plus 0. So this is even சரியா? இங்கேயும் இந்த 3 diagonal நீங்க ரிவர்ஸ் பண்ணுமா இருந்துச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா 0 plus 2 that is equal to 2. This is also even. So if the I plus j of the start of the diagonal if it is even then you reverse சரியா? இல்லைன்னா நான் ரிவர்ஸ் பண்ணாம ஆட் பண்ண போறேன். So பாருங்க இந்த ஸ்டார்ட் ஆஃப் த diagonal என்னவா இருந்துச்சு? இங்க 1 இருந்துச்சு 0,0 சரியா? So இந்த 0,0 வந்து should I reverse this diagonal or not before adding it to the resultant? Then definitely I should reverse it because இது வந்து even index diagonal. So I reverse பண்ணி add பண்ணாலும் ஒரு 1 element இருந்ததுனால தான் இது it's still 1 சரியா? இப்போ குயிக்கா next செட்டுக்கு போலாம். So இப்போ 2,4க்கு போறோம். So இது எப்படி பண்ண போறீங்கன்னா for first வந்து நீங்க for with all the elements in the first row வந்து நீங்க starting point வச்சு இந்த diagonal reversal பண்ணுவீங்க. அப்புறம் வந்து with all the elements in the last column பட் ஆல் த ரோஸ் வந்து நீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் எலிமெண்டா யூஸ் பண்ணி இதை ட்ராவர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ குயிக்கா இது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2,4 வச்சு ட்ராவர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ 2,4 வச்சு இந்த சேம் டயகனல் ட்ராவர்சல் ஃபங்க்ஷனோட நீங்க ட்ராவர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,4 இங்க வந்து விழுகும். இப்போ வந்து நம்ம டயகனல்ல போய் மறுபடியும் ரிசல்டன்ட் அரேல வந்து சேர்க்க பார்ப்போம். இங்க ஈஸியா பார்க்கலாம் பிகாஸ் 0,1 இஸ் ஆட். நீங்க வந்து ஸோ இட்ஸ் an odd indexed diagonal. ஸோ ஆட் இண்டெக்ஸ் டயகனல் வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணி ரிசல்ட்ல ஆட் பண்ணுவீங்களா இல்ல டைரக்ட் ரிசல்ட்ல ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டா டைரக்டா ரிசல்ட்ல ஆட் பண்ணுவீங்க. ஸோ 2,4 சரியா? அப்புறம் வந்து லாஸ்ட் காலம்க்கு வரீங்க. ஸோ 3, 5, 7 இருக்கும் இது 3, 5, 7. So மறுபடியும் பார்க்கணும். Should I reverse 3, 5, 7 and add inside the resultant array or should I add it as it is? Definitely reverse பண்ணி add பண்ணும் because 0,2 is even. That means it is an even index diagonal. So number 7, 5, 3 add பண்ணிடும் நம்ம ரிசல்ட். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆல் த diagonals ஸ்டார்டிங் இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து நம்ம முடிச்சிட்டோம் சரியா? we should not stop the problem there ஏன்னா நம்மளுக்கு இன்னும் சில எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க. Now we have to go to the last column and use all the remaining elements in the last column as starting nodes. அப்புறம் நம்ம வந்து இந்த diagonals ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 6 போய் ஒரு ஸ்டார்டிங் எலிமெண்டா நான் வந்து ட்ராவர்ஸ் பண்ணேன். ஸ்டார்டிங் எலிமெண்டா நீங்க ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு இந்த டயகனல் ட்ராவர்ஸ் ஃபங்க்ஷனை கூப்பிட போறீங்க. ஸோ இப்போ வந்து 6,8 வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ண போறோம். இங்க வந்து 6,8 வரும். ஸோ 6,8 is it an even index diagonal or odd index diagonal? It's a odd index diagonal. So you just add as it is. ஃபைனலா உங்களுக்கு வந்து 9க்கு வருவீங்க. ஸோ 9க்கு வரும்போது நீங்க 9 ஓகே 9 வந்து எடுத்துட்டு நீங்க ரிசல்ட் சேர்க்க பார்ப்பீங்க. இஸ் 9 an even index or odd index diagonal? Definitely even index diagonal. So you reverse this one element 9 and you put it back inside this array. So in the final we have completed all the diagonal traversals. For how? First you make each of the elements in the first row as the starting nodes and do the diagonal traversal. அப்புறம் all the remaining elements in the last column வந்து நீங்க using as a starting node நீங்க அந்த diagonal traversal function கூப்பிட்டு then when you're adding it back to the resultant array ஒரு விஷயம் பார்ப்பீங்க. Is it an even index diagonal or a non index diagonal? Even index diagonal நீங்க ரிவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவீங்க இல்லைன்னா as it is ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக்கு. ஃபைனலா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும் 1, 2, 4, 7, 5, 3, 6, 8, 9. ஸோ இது வந்து கோடா பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட கோடா இருக்க போகுது. ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் ஆர் அண்ட் சி வேரியபிள்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு len ஆஃப் மேட் and c is equal to len of mat of 0 சரியா? இப்போ வந்து ஃபைனல் ரிசல்டன்ட் அரே வந்து நான் ரிட்டர்ன் பண்றதுக்கு நான் ஒரு எம்ப்டி லிஸ்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு கெட் டயகனல் ஃபங்க்ஷன் வந்து இனிஷியலைஸ் பண்ண போறேன் that will accept the starting row and the starting column. ஸோ கெட் டயகனல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு செல்லை வந்து ஸ்டார்டிங் ரோ அண்ட் ஸ்டார்டிங் மீன் ஒரு ஸ்டார்டிங் செல்லை எடுத்துட்டு அந்த ஸ்டார்டிங் செல்ல இருந்து ஆல் த டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு டயகனல் லிஸ்ட்ல போட்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் பண்ண போறோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஆர் and C is equal to SC, and for this diagonal it's an empty list.
ஓகே. Within this code, I'll also be referring to the rows and columns variable. So அத எடுக்கறதுக்கு நான் நான் லோக்கல் ஆஃப் ஆர் கமா சி. நீங்க வந்து இந்த ஆர் கமா சி வந்து நீங்க ஒரு பாராமீட்டர்ஸா கூட இங்க வந்து அக்செப்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி இந்த டயகனலா ட்ராவர்ஸ் பண்ணி எலிமெண்ட்ஸ் வந்து இந்த டயகனல் லிஸ்ட்ல போய் சேர்ப்போம். So while r is less than r and c is greater than or equal to 0, so diagonal dot append of matrix of r comma c. So r plus equal to 1 and c minus equal to 1. So go to the bottom left block after this. Finally, return of diagonal வந்து கொடுத்து இங்க வந்து முடிச்சிருவீங்க நீங்க diagonal. சரியா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், you use all the elements in the first row as the starting cell. So first row போகும். First row for j in range of c. நீங்க வந்து all the elements in the first row வந்து starting cell யூஸ் பண்ணி diagonals வந்து சேர்ப்பீங்க. So diag is equal to get diag. So starting row na 0th row and jth column. சரியா? இப்போ வந்து இந்த diagonal வந்து ரிசல்ட்ல போய் சேர்த்தணும். diagonal வந்து எடுத்ததுக்கு அப்புறம். ஆனா before you add this diagonal into the resultant array, நீங்க வந்து என்ன செக் பண்ணணும், if it's an even indexed diagonal, you have to reverse it and then add it to the resultant array. So if அது இந்த ஈவன் இண்டெக்ஸ் ஆட் இண்டெக்ஸ் டயகனலா எப்படி பிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிளா ஸ்டார்டிங் செல்லோட i பிளஸ் j வேல்யூவோட. இங்க வந்து ஸ்டார்டிங் செல்லோட எல்லா i வேல்யூ வந்து 0. சோ வெறும் நீங்க j வேல்யூவோட செக் பண்ணலாம். சோ j mod by 2 is equal to 0. Then what you do is diag dot reverse. சரியா? Then result dot extend diag. நீங்க append கொடுக்கக்கூடாது, because append கொடுத்தீங்கன்னா the entire diagonal வந்து ஒரு element of array வந்து கன்சிடர் பண்ணிட்டு you will add the entire array as one element. நீங்க வந்து இந்த array diagonal listல இருக்க எல்லா elements split பண்ணிட்டு element by element you have to add it in the result array. That's why you use result dot extend. சரியா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரோட எலிமெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து எடுத்து நம்ம போட்டோம். இப்போ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இண்டெக்ஸ் ரோ இல்லைன்னா செகண்ட் ரோ அண்ட் லாஸ்ட் காலம் ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் யூசிங் தோஸ் எலிமெண்ட்ஸ் ஸ்டார்டிங் செல்ஸ் நான் ஹேவ் டு ஆட் த டயகனல்ஸ் இன்டு மை மேட்ரிக்ஸ். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் காலம். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, r எழுதுங்க. நாட் ஜஸ்ட் r, பிகாஸ் 0th row ஆல்ரெடி கன்சிடர் பண்ணோம் as starting cell. Diag is equal to get diag and you want I comma c minus 1. So c minus 1 all the last column elements, I na the ith rows elements. சரியா? If module I plus c minus 1 mod 2 is equal to 0, then what you do is diag dot reverse, then result dot extend diag. ஃபைனலி நீங்க ரிட்டர்ன் ஆஃப் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். நான் ஜாவா சிபிபி அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் போட்டு வைக்கிறேன், அது பார்த்து நீங்க கத்துக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட் கூட பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரமா இன்னொரு வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.